சூடான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியார்களே, சிறார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக நாம் எல்லாம் தொடர்ந்தாற் போல் நோன்பு வைப்பும் தராவி தொழுகும் நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்கும் அல்லாஹ் இப்போது தௌஃபீக் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தில் 1க்கு 70, நேற்று கூட சொன்ன ஒரு பொய் சொன்னால் 70 பொய் ஆகிடும், ஒரு கோள் சொன்னால் 70 கோள் ஆகிடும், ஒருவரை பற்றி ஒரு தடவை புறம் பேசினா 70 தடவை புறம் பேசுகிற மாதிரி ஆகிடும். அதை கட்டுப்படுத்தி கொள்வது தான் நல்லது. அதான் பையத்து கொடுக்கும்போது கூட ஷேகுமார்கள் குரானில் அல்லாஹ் தாலா எப்படி பையத்து கேட்க சொல்கிறான்னா, சூரத் மும்தஹினாவில் முஸ்லீமான மூமினான பெண்கள் வந்து உங்கள்கிட்ட பையத்து கேட்டால் நபியே நீங்கள் அவங்கள்ட்ட பையத்து கொடுங்க. எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறான்ல, இப்படி தான் சொல்கிறான். பொய் சொல்ல வேணாம், கோல் சொல்ல வேணாம், புறம் பேச வேணாம், ஜினா செய்ய வேண்டாம், மதுபானம் அருந்த வேண்டாம், சிசுக்களை கொல்ல வேண்டாம். அது 2 சேர்த்துக்கிறாங்க. அது குரானில் வந்தது. இப்போ அப்படி இல்லை. அதனால் அதை விட்டுட்டு பொய், கோல், புறம் பேசாதீங்க, ஜினா விபச்சாரத்தை செய்யாதீங்க, ஈடுபடாதீங்க இப்போ வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 வேளை தொழுகை நியமமாக தொழுவேன், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஒரு வாக்குறுதி வாங்குகிறாங்க. அதத்தனா அதற்கு ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கொடூரமான பெண்மணின்னு தெரியும். அவங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா என் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான்னாங்க. கட்டாயம் மன்னிப்பான்டாங்க. நக்கா போட்டு வந்து கேட்டாங்க, முகத்தில் மூடி மறைச்சிட்டு வந்தாங்க. ஒரு தோழி பெண்ணோடு வந்தாங்க. ரொம்ப துடுக்காக பேசினாங்க. சரிண்ணா உமர் கத்தாபை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டால், இந்த பெண்மணி யார்? இது ஹிந்தா தான் இருக்கணும், வேறு யாரும் அப்படி பேச மாட்டாங்க. இந்த அரபு பெண்களில் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. சொல்கிறது இல்லையா, ஊரில் உலகத்தில் பேசுனா அவங்க தான் பேசணும், அந்த ஆள் தான் பேசியிருப்பான், அந்த பொம்பளை தான் அந்த மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து கொடுத்தாங்க. திரைமறைவில் ஒரு துணியை போட்டு கையில் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ என்ன கேட்டாங்கன்னு கேட்டால், அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது ஜினா செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஹிந்தா ரோஷப்பட்டு கேட்டாங்க, எங்களையா கேட்குறீங்க? எங்களை மாதிரி உயர் குலத்து பெண்களாக ஜினா செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்கிறது நீ திருப்பி சொல்லு, அந்த குலங்கோத்தெல்லாம் அங்கே பேசக்கூடாது அப்படின்னு மறுபடியும் அவங்க சொன்னாங்க. அப்போ ஜினா செய்ய மாட்டேன்னு எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்தா தான் நம்ம பையத்தை நிறைவேறும். அப்புறம் வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த பையத்தை நிறைவே போச்சு. அப்போ நாமும் இந்த புனிதமான மாதத்தில் இந்த விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறதுக்காக, இந்த நோம்பெல்லாம் நிறைவேறதுக்காக சில பல காரியங்களை விடணும், நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்லும்போது, இப்போ நம்ம சொல்கிற கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அவுலியாக்களை பற்றி தப்பான அபிப்பிராயம், ரசூலுல்லாஹ் பற்றி தவறான அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு, பெற்றோர் மேலே அதிருப்தி வச்சுக்கிட்டு, மக்களுக்கு மத்தியில் பிரிய நேசம் இல்லாமல் பழகிட்டு இருந்தால் அவருக்கு ரம்ஜான் புரோஜனம் தராது. நம்மளை ரம்ஜானை பற்றி பேசலேங்கிறீங்க, உங்களை தான் ரம்ஜானை பற்றி பேசிக்கிட்டேங்கிறாங்களே. வேறு ஏதாவது கேசட்டை போட்டு கேளுங்க, வேறு டிவி ப்ரோக்ராம் சொல்கிறதும் கேளுங்க, பட்டிமன்றம்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி இவர் சொல்வார், இவரை பற்றி அவர் சொல்வார், இது போதும், அது போதும், இது கூட, இது கூடாது. இதாக ரமலானில் பேசுகிற பேச்சு, புனிதமான ரமலானில் பேசுகிற பேச்சு. எவ்வளோ பெரிய தந்திரமான முறையில் நம்ம ஈமானை கெடுக்கிறாங்க, நம்மளோட அமலை கெடுக்கிறாங்க. எவ்வளோ ஹதீஸில் வருது, நீங்கள் அடுத்த ஆளை பற்றி புறம் பேச வேண்டாம், பேசினால் யாரை பற்றி புறம் பேசினால் அவருடைய நன்மைகள், உங்களோட நன்மைகள் அவர்கிட்ட போயிடும், அவருடைய தீமைகள் உங்கள்கிட்ட வந்துடும். பார்த்தீங்களா, புறம் பேசுகிறதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். 2 பெண்மணி வந்தாங்க, ரத்த வாந்தி எடுத்தாங்க. பெருமானார் என்னான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஏன்னா புறம் பேசுங்க. ஆமாண்டாங்க. நோம்பு நேரத்தை அப்படி பேசிடக்கூடாதுண்டாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது ஹதீஸில் வருது. அதனால் இதெல்லாம் விட்டு தவிர்க்கிறதா இருந்தால் மாரிஃபத்து தேவை, இறை ஞானம் தேவை. அதுக்கிடையில் நம்ம இந்த மாதிரியான பொய், கோழு, புறம் இதெல்லாம் விட்டு நம்ம தப்புறதுங்கிறது சாமானியமான காரியம். ஏன்னா குரானில் இதுக்கெல்லாம் வாக்குறுதி வாங்க சொல்கிறான்னா லேசான காரியமா? இதை நிறுத்தணும். அப்போ அதுக்கு மாரிஃபா நமக்கு தேவை, இறை ஞானம் நமக்கு தேவை, மாரிஃபத்துல்லா நமக்கு தேவை. அப்போ தான் நிறுத்த முடியும். உதாரணத்துக்கு சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, கஞ்சனுக்கும் கோல் சொல்கிறவனுக்கும் இறை ஞானம் கிடைக்காது, பாக்கி எல்லாருக்கும் கிடைக்கும். 2 பேரை மட்டும் ஒதுக்கிட்டாங்க. கஞ்சன்
கோல் சொல்கிறவனுக்கு இறை ஞானம் கிடைக்காது, மாரிஃபா கிடைக்காதுன்றாங்க. என்ன காரணம்? அவன் கஞ்சனாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஷேக்கு இறை ஞானம் கொடுத்துருந்தால் அதை அடுத்தவனுக்கு சொல்லாமலேயே அவன் செத்து போயிடுவான். கஞ்சனாச்சும் அவன் தான், நம்ம இது சொல்லக்கூடாது, பகீலாக போயிட்டாங்க. அதனால் அந்த கஞ்சன் அது பரவாது, அந்த ஞானம் பரவாது, மற்றவங்களை அந்த ஞானங்களை அள்ளி கொடுக்கவும் மனசு வராது. அது பகீல் அதுவும் இல்லா. கஞ்சனை பற்றி ரசூல்லா சொல்லும்போது அவன் அல்லாவுடைய விரோதின்றான். அது சஹி அபீபில்லா, நல்ல கொடை உள்ளப்படுது அல்லாவுடைய நேசர்னு சொன்னாங்க. வலவுக்கான ஃபாசிகா, அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, தர்ம பிரபா இருக்கக்கூடிய அல்லாவுடைய நேசன். வலவுக்கான ஆபிதா, கஞ்சை எவ்வளோ வணங்கினாலும் சரி அவன் விரோதி, அல்லாஹ்வுக்கு விரோதின்றான். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரியான விஷயத்தில் கோல் சொல்கிறவனுக்கு மாரிஃபா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் கோல் சொல்லும்போது இப்படி பார்க்குறான், அந்த கதை சாப்பிடுப்பா, அந்த ஜன்னலை சாப்பிடு, வீட்டில் யாரும் இருக்காங்க பாரு, யாரும் இல்லையே, ஒன்றும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன், அதான் கேட்குறேன், நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன், இன்னாரை பற்றி ஒரு பேசு யாருக்காவது உண்டா தப்பாக போயிடும், ரகசியமாக சொல்கிறான். குரான் மாற்றம் இல்லைனா அது குரான் ஆயத்தில் நீ 2 பேர் தான், நான் 3ஆவதுங்கிறான். குரானை மறுக்கிறா பாருங்கவன், இவனுக்கு தெரியாமையே குரானை மறுக்கிறான். ஏன்னா அந்த ஆயத்து விளங்காமல் இருந்திருக்கலாம். அதனால் ஆயத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் 2 இருந்தால் நான் 3ஆவது, நீங்கள் 3 பேர் தான் 4ஆவது, 4 பேர் தான் நான் 5ஆவது, 5 பேர் தான் 6ஆவது. இது குரான் வசனம். இது அங்கே 2 பேர் இருக்கிறதாக அங்கிட்டு பார்த்துட்டு கோல் சொல்லும்போது, யாரும் இல்லைன்னு சொல்லும்போது அவன் ஆட்களை சொல்கிறான், இந்த ஆணும் இல்லை இந்த பெண்ணும் இல்லை, இதுதான் அவன் சொல்லக்கூடிய விளக்கம், யாரும் இல்லைண்டு. ஆனால் நீங்கள் 2 பேர் இருந்தால் நான் ஒருத்தன் இருக்கணும், நான் 3ஆவது இருக்கேன்னு சொன்னானே, அவன் இருக்கிறானே, நீ சொல்கிற கோலை அவனை முந்தி அவன் தான் கோல் கேட்குறான். நீ சொல்லக்கூடிய கோலை முந்தி அவன் கேட்குறான், அல்லாஹ் கேட்குறான், பிறகு தான் இவன் கேட்குறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னான்னு அவனுக்கு அந்த கஞ்சனுக்கு அந்த கோல் சொல்கிறதுக்கு அல்லாஹ் தாலா ஞானங்களை கொடுப்பான். அல்லாஹ் மறந்துட்டானே, அல்லாஹ் மாதுமாகிட்டானே. நீ 2 பேர் நான் 3ஆவதுன்னு சொன்னானே, அந்த உணர்வு அவனை விட்டு எடுபட்டு போச்சே. அந்த உணர்வு எங்கே? அவனுக்கு அந்த விளக்கமே தெரியாதுங்க. 2 பேர் இந்த 3ஆவது தான், எப்படி 2 பேர் இடையில 3ஆவது சொல்லலையா பெருமான சொல்லலாம் தான். இன்னல்லா ஆனா நம்ம 2 பேர் கூட அல்லா இருக்கான்னு சொன்னாங்களே, அங்கே 3ஆவது ஆள் யார் இருந்தா? அல்லா தானே இருந்தா, அதனால பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோல் சொல்கிறவனுக்கு ஞானம் கிடைக்காமல் போவதுக்கு காரணம் அவன் அல்லாவை சேர்த்து அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிடுறான். அதனால காபிரா போட மாட்டான். ஈமான் இருக்கும், ஈமான் வீக்காக இருக்கும், ஈமான் பிரகாசமாக இருக்காது. அல்லாவை இருக்கிறவனு இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதானுங்க போய் வீட்டில் வந்து கூப்பிட்றாங்க, இருக்காங்களா, அண்ணன் இருக்காங்களா, இல்லைங்கிறான், அதான் போய். இருக்கிறவங்களும் இல்லைன்னா போய். அப்போ இருக்க வச்சுட்டு போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு உள்ள மனசாட்சி சொல்லதான் செய்யுது. இல்லை இல்லை அண்ணன் இல்லைங்க தூங்குறாங்க, அதுவும் போய் மூச்சுட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு பொய்யை சொல்லக்கூடிய நேரத்தில் யோசித்து பேசுறதுக்கு மாரிஃபா வேணும். இப்போ ரம்லான் வந்துச்சு, தொட்டுட்டோம், ரம்லான் கடைப்பிடிச்சிட்டோம், சஹர் செஞ்சாச்சு, மறுபடியும் இஃப்தார் வரைக்கும் நம்ம நல்ல காரியங்களை செய்கிறோம். இந்த நேரத்தில் மாரிஃபா, இறை ஞானம், அது நமக்கு இருந்தால்தான் இந்த ரம்தான் பரிபூர்ணமாக நம்ம அடைய முடியும். பாருங்கள், லைலத்துல் கத்ர் ராத்திரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். குடிகாரனுக்கு அது நசீப் இல்லை. குடிகாரன் வழக்கமாக குடிச்சிடான், அந்த குடிகாரனுக்கு அந்த ராத்திரியில் புரோஜனம் இல்லை, அவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லைன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெட்ரோல் நோவுன்னு செய்கிறவனுக்கு அந்த ராத்திரி பிரயோஜனம் இல்லை. அப்போ அவன் இந்த பெட்ரோல்லாம் யாருன்னு தெரிஞ்சால் தானே அவன் சமாதானப்படுத்திக்கணும். அவன் அன்றைக்கி போய் அந்த பெட்ரோல்கிட்ட பேகம் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க கூட எல்லாம் மன்னிச்சிடறான், அந்த இரவு கிடச்சிருது. அப்போ பெட்ரோல் உயர்வு தெரியணும் இல்லைங்களா? அதனால் நான் சொல்கிற சப்ஜெக்டில் நீங்கள் ஒன்று ஒன்றா பேசுகிறேன். இப்போ ஈசால சவாபுன்னு சொன்னேன், அது யோசிக்கிறீங்க. பத்ரு சாஹாபலை பற்றி சொன்னேன், அதை நீங்கள் யோசிக்கிறீங்க. பத்ரு பேருங்களா ஒரு 310 சொன்னார், அது வந்து சேர்ந்துச்சின்னு சொன்னேன். அப்போ நான் அல்லாவை கூப்பிடுவானான்னு சொன்ன கருத்தா அதுக்கு? அது யார் சொல்லுவாள்ல? அல்லாஹ் வச்சு தானுங்க பத்ரு சாஹாபாக்கள், அல்லாஹ் வச்சு தானே பத்ரு யுத்தம், அல்லாவை வச்சு தானே அந்த 310 சிறப்பு, அல்லாஹ் வச்சு தான், அல்லாஹ் தான் அவங்கள அந்த சிறப்பை கொடுக்குறான். அப்படிங்கும்போது அவங்கள அல்லாஹ் விட்டுட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் உதாரணம் சொன்னேன். வெளியிலேருந்து வருது, கதவை திறக்கிறாங்க, மகன் வந்து எழுப்ப முடியாது, பாட்டனார் தூங்கும்போது பேச்சு வருது, கன்னத்தில் அறையுது. அப்பா யாரோ வந்திருக்காங்க, அடிப்பானா உதப்பானா பேத்தியை பார்த்து நேராக போய் பார்த்து, ஏன்னா இருக்கான்னு சொல்லியாச்சே. அதுக்கப்புறம் அம்மா நீ வந்து எழுப்புனேன், அம்மா அப்பா கேட்குறாம ஏன் எழுப்பானுங்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வேகமாகி சத்தம். அப்போ அப்பாவுக்கு தூங்குறாள் எழுப்பக்கூட உத்தரவு மீது அந்த புள்ள போடுற மாதிரி அல்லாவுடைய மிக நெருங்கிய நேசர்கள், இஸ்லாத்தை நிலைநாட்டியவர்கள்,
இல்லைன்னு சொன்னால் அல்லான்னு சொல்கிற பேர் துனியாவில் இருக்காத அந்த அளவுக்கு ஃபிதா ஆனவர்கள், அர்ப்பணமானவர்கள். அவர்களுக்கு எப்படி ஒரு உதாரணம் அந்த பேத்தி வந்து எழுப்பும்போது அந்த தூக்கத்தை கலைச்சேர்ந்து வந்துட்டு அந்த பேத்தியை கோபிக்கலையோ, அதே மாதிரி அவங்க பேரை சொல்லி கேட்டவுடன் அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுறான். என் பேர் பூமியில் நிலைப்பதற்கு காரணம் அவங்க தானே. என் பேர் அல்லாண்டு சொல்றது நாதி இருக்காது. அந்த பேரை சொல்வதற்கு காரணகர்த்தா அந்த பத்ர் சாஹிபில் கூப்பிடுறது எப்படி வந்து தப்புன்னு சொல்லுவேன் நீ? அது எப்படி சொல்ல முடியும்? அந்த பேத்தி மேல உள்ள பாசத்தில் பச்சை தூக்கம் தெரிஞ்சு வந்து கூப்பிட்றான். வருத்தப்படல, கோபப்படல, ஏசலை பேசலை, கண்ணத்தில் கிள்ளி விட்டுன்னு மிட்டாய் சாப்பிடுவாங்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேர் துனியாவில் ஸ்தாபித்தவர்கள் பத்ரு. அந்த மாதிரியான பேர் இருக்கிறதுனால அவங்க பேரை கூப்பிட்டாங்க, வந்துட்டாங்க. நான் சொன்னேன், உண்மைதான் அது. யாரையும் போய் துனியாவில் பாருங்களேன், ரெக்கமெண்டேஷன் கேட்க தானே செய்கிறோம், ஒரு சிபாரிசு கேட்க தானே செய்கிறோம். அவர் மூலமாக போங்க, இவர் மூலமாக போங்க, கிடச்சிடும். அது உண்மைதானே அது உலகத்தில். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் போகிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் சிஃபாத்து தேவை தானே. தரகருங்கிறார் அறிவு கட்ட மனுஷன். இவன் எப்படி தரகராகும்? தரகர்னு சொன்னால் அல்லாஹ் காசு வாங்கணும். அவன் மாலிக்குல் முல்க், அவன் காசை வாங்குறது, பணம் வாங்குறது, எல்லா விதமான சொத்தை அவன் வச்சுருக்கிறான். அவனுக்கு நெருக்கமானவர்களை பார்க்கணும். அவனுக்கு நெருக்கம், அவனுக்காக தியாகம் செஞ்சவர்கள் அவங்க அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரிசு கொடுக்குறான், அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறான், அவங்களுக்கு ஒரு சிபாரிசு செய்கிற பக்குவத்தை கொடுக்குறான். அவன் தான் கொடுக்குறான். அது அவனே கொடுத்து அவனே சிபாரிசு செய்ய வச்சு அவனே அந்த காரியங்களை நிறைவேற்றிட்டான். அல்லாஹ் தவிர யாரும் எந்த தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது. இது உண்மையான விஷயம். அப்போ ஈசால சபுவாப் இறந்து போனவங்களுக்கு எட்டி வைக்கிறோம். அப்போ யாசினை ஓதுனீங்க, குரான் ஓதுனீங்க, 70,000 கலிமா ஓதுனீங்க, தர்மங்கள் செய்றீங்க, சோறாய் கொடுக்குறீங்க. இந்த நன்மையை நான் அல்லாஹ் இறந்து போன இன்னாருக்காக நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது அல்லாஹ் அந்த நன்மையை வாங்கி அவன் வச்சுக்கிறது இல்லை. அவனுக்கு தான் நன்மையே தேவையில்லைங்களே. யார் இறந்து போனாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த நீயத்தில் அவர்களுக்காக அதை அல்லாஹ் ஆக்கி அவரோட பாவங்களை மன்னித்து அவங்களோட நன்மையை கூட்டி அவங்கள ஆக்கிரத்தில் அதாபப்பட்டு கொடுத்தால், சங்கடப்பட்டு கொடுத்தால் அதை விட்டு அவனை காப்பாற்றி அவர்களை நல்லடியார் கூட சேர்த்து அவர்களை சொர்க்கவாதி ஆக்கிறதுக்கு அல்லாஹ் ஆக்கி கொள்ளுகிறான். அதுதான் ஈசால சவாபுன்னு சொல்கிறோம். அந்த ஈசால் சவாபு செய்கிறதுக்கு அவங்களுடைய காரியங்களில் அவங்க போயிட்டாங்களே, சென்று போயிட்டாங்களே, இனி அவங்களால சொந்த அமல் எதுவும் செய்ய முடியாது. இப்போ ஹஜ்ஜுக்கு போகல, ஒருத்தர் போய் சேர்ந்தார், அவருடைய மகன் வந்து ஹஜ்ஜை பதில் யாருக்காவது செய்ய சொல்கிறாரு. அப்போ ஹஜ்ஜி செய்யாதோட குற்றம் எல்லாம் மன்னிச்சாரான். ஜக்காத்து பல லட்சங்கள் கொடுக்காம அல்லாட்ட போய் சேர்ந்துட்டார். அவரோட மகன் அந்த ஜக்காத்து காசை கொடுத்துட்றாரு, அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்றான். ஹஜ்ஜை பதில் ஜக்காத்தை பதில் சொல்கிறதுக்கு முடியா, சௌம பதில் அதுக்கு பகரம்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறந்து போனவனுக்காக ஈசால் சவாப் செய்யும்போது அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கிறான். அதனால தான் நாமும் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வர்றோம். அது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் சிறப்பான காரியம். அவனோட வல்லமை அது. அவனுக்கு கொடுக்குறது அவன் வந்து இறந்து போனாலும் கொடுக்க முடியாது. யார் சொல்லுவான்? நேரடியாக கொண்டு போய் இறந்து போனாலும் கொடுக்க முடியாது. அவர் தான் போயிட்டாருங்க, அவர் தான் போயிட்டார், நம்ம தான் ஒத்துக்கணும். அவருக்கு கொடுக்கவே இல்லை. இது அல்லாஹ் நீ கொடுத்தோன்னு சொல்கிறோம். அல்லாஹ் அமானத்தை மோசடி செய்வானா? முனாஃபிக் யாரு? சொன்னால் போய் சொல்லுவான், அமானத்தை மோசடி செய்வான், வாக்குறுதி மீறுவான். நயவஞ்சனோட அடையாளம் நபி பெருமானா சொன்ன 3 அடையாளம் சொன்னாங்க. பொய் சொல்லுவான், சொன்னால் அமானத்தை மோசடி செய்வான், வாக்குறுதிக்கு மாறு செய்வான். இவன் தான் முனாஃபிக்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நீங்கள் அல்லாட்ட ஈசாலை செஞ்சு அல்லாஹ் இதை நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துரு, உனக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் அதை எடுத்துக்குவானா? அந்த அமானத்தை தியாகம் வச்சுக்குவானா? நவுது பில்லா. அல்லாஹ்வுக்கு அந்த சக்தி ஆற்றல் இல்லையா? அந்த இறந்தவர் கொடுத்து அவர் நல்லவராக்க முடியாது அல்லாஹ்வால். இவ்வளோ சக்தி இருக்குன்னு நீ ஒத்துக்கிட்ட பிறகு அது போகாது சேராதுன்னு சொல்லிட்டு சாதாரண ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு பாவம் அவங்க போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அவங்க சிந்தனைக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு அதனால் பேசாமல் ஈசால் சவாப் செய்யாமல் இருக்கிறான். அவன் பாவம் இறந்து போன பிறகு அவன் சொத்தை அவன் சாப்பிட்றான், அதை அனுபவிக்கிறான். அந்த தெத்து போன இறந்து போன ஆளுக்காக ஒரு 50 பேர் சோறு கொடுக்கறதுக்கு இல்லாமல் உட்காந்துறான். ஏன்னா போய் சேராதுன்னு சொல்லி அவனை வீணாக்கி தாய் தப்படுக்கு எந்த விதமான உதவி செய்யாமாக்கி அவன் சொத்துக்களுக்கு இவனை வாரிசாயிடறான். ஆனால் அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான். அதனால் அல்லாஹ்கிட்ட அனுப்புகிறோம், அல்லாஹ்கிட்ட சொல்கிறோம், இறந்து போன அந்த ஆள் பேரை சொல்கிறோம், இவருக்கு இது எத்தி வச்சது அல்லான்னு சொல்கிறோம், அல்லாஹ்கிட்ட அமானத்தை கொடுக்குறோம். அந்த அமானத்தை அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட கொடுத்துட்றான், அவருக்கு அந்த நன்மையை கொடுத்து அவரை நல்லவராக ஆக்கிறான். இதுதான் ஈசால சவாப். இதுக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அல்லாஹ் தஆலா மக்களுக்கு மத்தியில் பலவிதமான கருத்து முதல்கள், அந்த கருத்து பேதங்கள்லாம் இருக்கவே கூடாது. என்றைக்குமே அது நல்லது இல்லைன்ட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற உயர்வு எப்படி இருக்குது? அவர்கள் செஞ்சுருக்காங்க இதெல்லாம். ஷாபான் மாதத்தில் பார்த்தீங்களா, பராத் ராத்திரியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியோட படுத்துக்கணும் அவங்க சொல்லிக்காமல் போயிட்டாங்க. ஜன்னத்துல் பக்கையிலிருந்து அழுகுறாங்க, தண்ணீராக வடிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி எங்கே பார்த்தாலும் தேடிட்டு கடைசியில் அங்கே இருக்குது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. தனியாக போய் அழுகுறாங்க, கபர்ஸ்தானில் போய் அழுகுறாங்க. அந்த கபராளிக்காக பாவம் பண்ணி கேட்டாங்க, அந்த கபராளி நல்வாழ்வுக்காக துவா கேட்டாங்க. அப்போ அங்கே போய் அந்த ராத்திரி குறிப்பாக போய் கேட்க வேண்டிய அவசியம் தான். இப்போவும் பாருங்கள், சவுதியில் பாருங்கள், துபாயில் பாருங்கள், அந்த ராத்திரி லைட்டெல்லாம் போட்டு அலங்கரித்து உணவுலாம் சென்று போய் வராத்திரி ராத்திரியில் இப்போ நிஸ்பு ஷாபானில் எல்லாரும் அவங்களும் அங்கே பண்ணு ரொட்டி வாங்கி கொடுத்து ஹதியா செஞ்சு ஏழைங்களுக்கு சோறு கொடுத்து ஏழைங்களை பசியாச்சு ஏழைங்க தர்மம் செஞ்சு யாசின் ஓதி ஈசால் செஞ்சு கபர்ஸ்தானில் போய் அவர்களை போய் தரிசிக்கிறாங்க. அவங்களுடைய நல்வாழ்வுக்காக, மறுமை நல்வாழ்வுக்காக கேட்குறாங்க. எவ்வளோ ஜோடிச்சு இந்த மாதிரிலாம் செய்கிற அந்த கபர்ஸ்தானு. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் போனாங்க ஷபே பராத்தில் நிஸ்புரா ஷாபானில் போய் நின்று துவா கேட்டாங்க. அது சில ஆதாரம் வருது. இது ஆதாரம் தேவையில்லை. அவங்க யாரு கேட்டாங்களோ இதுக்கு என்ன ஒரு ஆதாரம் தேவை? காலம் ஆயிட்டவங்களுக்கு, அல்லாட்ட போய் சேர்ந்தவங்களுக்கு, நம்ம விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு, நம்ம செய்யக்கூடிய ஒன்றுமே இல்லை அவங்களுக்காக நல்லது செஞ்சு அந்த நன்மையை அவங்களுக்கு அல்லாட்ட சொல்லி நீ கொடுன்னு சொல்லி நல்வாழ்வுக்காக நம்ம துவா கேட்குறது தான் ஈசால சவாபாக இருக்கிறதுனால அல்லாவுடைய சமூகத்தில் கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் எவ்வளோ பெரிய சிறப்பில் இருந்திருக்கிறாங்க. அளவிட்டு சொல்ல முடியாத அந்தஸ்தில் இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாவுடைய கலிமாவுக்கு 12 எழுத்து, முகமது ரசூலுல்லாஹ்க்கு 12 எழுத்து. அல்லாஹ் தன் கலிமாவிலே ஈமான்ல அல்லாஹ் நபி அவர்களுக்கு பங்கு கொடுக்குறான். ஒரு மனுஷன் ஒருவன் லா இலாஹ சொன்னால் அவன் மூமின் ஆக முடியாது. முகமது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னால் அவன் மூமின் ஆயிடுறான். லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முகமது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து, இரண்டும் 24 எழுத்து. 24 மணி நேரமும் எங்கே பார்த்தாலும் அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல். அது மட்டுமா? தொழுகையை காமத் சொல்லும்போது, பாங்கு சொல்லும்போது நபியுடைய பேரை சேர்த்துக்கிறான். அத்தையாத்தில் நபியுடைய பேரை தொழுகையில் சேர்த்துக்கிறான். எங்கே பார்த்தாலும் அல்லாஹ் தன் நபியை தன்னோட சேர்த்துக்கிட்டே வர்றான். அதுக்கு எதுக்கு எடுக்க பாடுபடுவானே? அல்லாஹ் அது தவறாக இருந்தால், ஷிர்காக இருந்தால் அவன் எப்படி எடுக்க அவன் சேர்த்துக்குவான்? அவன் சேர்த்ததை நம்ம என்ன எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? இல்லை நபிக்கு அந்த அந்தஸ்து இல்லைன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் அந்தஸ்து கொடுத்தா அல்லாஹ் ஒன்றும் தெரியாதுங்கிறியா? அல்லாஹ் தெரியாமல் கொடுக்குறான்னு சொல்கிறோமா? அல்லாஹ் அறியாமல் கொடுக்குறான்னு சொல்கிறோமா? அல்லாஹ்வுக்கு நம்ம அறிவை ஊட்டுறோமா? அறிவே நமக்கு அல்லாத கொடுத்த அறிவு தான் நம்மள்கிட்ட இருக்குது. நமக்கு சொந்த அறிவே கிடையாது. அறிவு எங்கே இருக்குது? எப்படி உற்பத்தி ஆச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி அதை கொடுத்தா? படிக்கிறதுக்கு முந்தியா? அறிவு முந்தியா? படிக்காத எத்தனை மேதைகள் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க. எல்லாரும் முட்டாள்கள்லாம் பணக்காரனாக இருந்தான். அப்போ அல்லாட்ட கேட்டாங்க, யாரும் என்ன முட்டாள்லாம் பணக்காரன் ஆகிறான்னு கேட்டாங்க. அறிவாளிகள் நீங்கள் சொல்லுங்க, அவன் அறிவை கொண்டு அவன் பணக்காரன் இல்லை, எனவே முட்டாளுக்கு நான் பணக்காரனை வச்சுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அறிவுக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அறிவு அல்லாஹ் கொடுக்குறான். எவ்வளோ அறிவு அல்லாஹ் கொடுக்குறான். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தொழிலை கொடுக்குறான். ஒவ்வொரு அறிவை அவங்களுக்கு கொடுக்குறான். கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறான். அறிவு ஃப்ரெஷ்ஷாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது தான்.